திடீர் திருமணங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக இது வரைக்கும் வரன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. பட் வரையும் அமையாமல் இருந்திருக்கும். விரும்பிய திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா எந்த நிலையும் நிரந்தரமாக நமக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் சரி, துன்பமும் சரி, சிரிப்பும் சரி, அழுகையும் சரி. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9 குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாத பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாளில் இன்னும் ஒரு மாதப்பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாதப்பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி, நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனன சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசாந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில், அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியன் உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதேமாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழியா. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பரிகாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது, அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே. அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய, எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனன சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனன சாட்டு தான் அது.
அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான் இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த புரட்டாசி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசியிலே புதன் இருக்கார். அதாவது 2 குடையவர் 11 குடையவர் ராசியிலே இருக்கார் புதன். அவரும் உங்களுக்கு சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். ஆனால் இதில் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் நடந்தது ரெண்டுமே. அதாவது சூரியனும் புதனும் தங்களுக்குள் லக்னாதிபதி ராசியாதிபதி 2ல், அதாவது சூரியன் 2ஆம் இடத்துலையும் 2ஆம் அதிபதி தனக்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலையும் இருக்கார் புதன். 2ஆம் இடத்துல கேது சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுன்றது தைரிய குறைபாடை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், உங்கள் வார்த்தைகள் எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது வார்த்தைகள் எடுபடாமல் போகுது அப்படின்னோம்னாக்கா நீங்கள் எந்த சொன்னாலும் அல்லது அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதாவது நீங்கள் எதையாவதுனாக்கா அடம் பண்ணி ஒரு வன்மமாக நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் முறையாக ஒரு சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, ஏற்கனவே நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு தைரிய குறைபாடு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு விஷயத்த செய்யணும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையோ, உங்களுடைய கொலீக்ஸ்கிட்டையோ, உங்களுடைய லேபர்கிட்டையோ அல்லது உங்கள்கிட்ட நெய்பர்கிட்டையோ, உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையோ சொல்லணுன்னாக்க அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுடைய பேச்சுன்றது சபையேறாது. அப்போ நீங்கள் கடுமையாக, அதாவது உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் மனோகாரகனாக இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். 5 கூட குருன்றது இந்த இடத்துல செவ்வாய் சாரம் பெற்று உங்களுக்கு 10ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதனால் 10ல் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் குரு இருக்கார். அதுவும் இந்த குரு வக்ரகதின்றது அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடக்கப்போ பலாபலங்கள் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 2ல் சூரியன் கேது சுக்கிரன் இருக்கிறது. வாய் சொல்லில் வீரரெடின்றது ஒரு கட்டத்தில் இருந்தது. இப்போ என்னென்னா உங்களுடைய பேச்சை மற்றவங்க சட்டை பண்ணாத தன்மையில் அல்லது அடுத்தவங்க பேச்சுக்கு நீங்கள் ஒபே பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேது இணைவு அப்படின்றது, இந்த இடத்துல சந்திரனும் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் சதயத்தில் தான் இருக்கார் அந்த டைம் ஆஃப் பீரியடு புரட்டாசி 1ஆம் தேதி. அதே நேரத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு சந்திரன் கேது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் சனி அப்படின்றது நிலை பெற்றிருக்கு. எப்பவுமே சனியோட சந்திரன் சேர்ந்தாலே கொஞ்சம் புணர்வு யோகம்னு சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் கெட்டு போகிற தன்மையில் கொடுக்கும். அப்போ எந்த இடத்துல இந்த சந்திரன் சனி சேர்க்கை நடக்குதோ அந்த பாவம் தொடர்புடைய விஷயங்கள் எப்பயுமே ஒரு ஜாதகருக்கு லக்னத்தில் சந்திரன் சனி இருக்கா, ரொம்ப லேசினஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, எந்த மாதிரியான சிம்மமாக இருந்தால் கூட, ஒரு கரேஜான ராசியாக இருந்தால் கூட அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். இந்த இடத்துல ஆண் ராசியில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. நீங்களும் ஆண் ராசி, 7ஆம் இடமும் ஆண் ராசி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திரனும் சனியும் சேர்க்கை அப்படின்றது, இந்த இடத்துல சந்திரன்றது ராகுசாரம் பெற்றிருக்கார், சனின்றது குருசாரம் பெற்றிருக்கார், குரு 10ல் இருக்கார். அப்போ சுயத்தொழில் சார்ந்த ஏதாவது விஷயத்தில் நீங்கள் ஒரு லேகாகிறதுக்கான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்கலாகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகளோ தான் இருக்கும். அதாவது சுயதொழில் சார்ந்தவங்களுக்கு என்னென்னாக்கா கொஞ்சம் சிரமம் தான். அதாவது அடுத்த தொழில் மாறலாமா அல்லது புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை இனிஷியேட் பண்ணலாமா, இந்த தொழில் ட்ரையாக இருக்குது, இந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத தன்மையில் இருக்குது, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் லாக் ஆகிருக்கமே. ஏன்னா 6 கூடையன்னு அவர் தான் சனி தான், அவரும் போய் 7ல் தான் இருக்கார். இந்த இடத்துல 7ல் இருந்தாலும் அவர் ராகுசாரம் விட்டு ராகு 8ல் இருக்கார். அப்போ சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் ஏகப்பட்ட நெருக்கடிகள். அதாவது வேலையிலையும் சிக்கல், வேலைக்கு ஜாபில் இருந்தீங்கன்னா ஜாபில் சிக்கல், அதே நேரத்தில் சுயத்தில் சார்ந்து இருந்தீங்கன்னாக்கா அது 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அதனால் அவமானங்கள், அதாவது நீங்கள் கொடுத்த பணம், அதாவது கொடுக்குற பணன்றது உங்களுக்கு டெபிசிட் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், ப்ளஸ் சுக்கிரன் இருக்கார், தைரிய ஸ்தானாதிபதியும் தனக்கு 12 அப்படின்றது ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல போய் அமைகிறாரு. சூரியன் 2ல். அப்போ ஆர்ஸாக பேசுகிறீங்க, எது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, இதுதான் நடக்கும். அப்போ இதெல்லாமே என்னென்னாக்கா 5 குடை மட்டும்தான் பலமாக இருக்கும் 10ஆம் இடத்துல. அப்போ ஏதோ ஒரு தைரியத்தில் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும் இந்த புரட்டாசி மாதத்தில். அப்படின்றப்ப உங்களுக்கு மனோதைரியம் மட்டும்தான், இது இல்லாத மனோதைரியத்தை நீங்கள் அதாவது அதிகரிச்சுக்கணும். எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயம் நம்மளோட டெபிசிட்டாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் இருக்குது அப்படின்னோம்னாக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வேலை. இந்த 5ஆம் அதிபதியான குரு மறைவு பெறலை, அவர் பகைப்பற்ற வீடாக இருந்தால் கூட, சுக்கரன் வீடாக இருந்தால் கூட நிற்கிற கால் அப்படின்றது செவ்வாயோட கால். செவ்வாய் 11ஆம் இடத்துல தான் இருக்கார் ராசிக்கு, அவர் ராகுசாரத்தில் தான் இருக்கார். அப்போ திடீர் யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் அதாவது யோசிக்கவே மாட்டீங்க, இந்த இணக்கத்தில் எனக்கு பணம் வருமா, இந்த இடத்துல எனக்கு பணம் வருமா அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இணக்கத்தின் வழியாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அப்போ இது முறையாக அதை ரைட் ரூட்டை விட ராங் ரூட்டில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதேமாதிரி அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நிறையா, அதாவது உங்களுடைய திடீர் திருமணங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக இது வரைக்கும் வரன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க, பட் அமையாமல் இருந்திருக்கும், விரும்பிய திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயோட சாரத்தில் தான். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான்.
உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திசாபுத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் திசை தான் அனுகூலமான திசைகளை தரும். செவ்வாய் சாரம் பெற்ற கோள்களாவது எந்த கோள்களோ அந்த கோள்கள் வந்து தன்னுடைய எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் அந்த செவ்வாயோட திசாபுத்தி அந்தரம் வரப்பெல்லாம் அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்ன்றது யோகாதிபதி 4க்கும் 10க்கும், அதாவது 4க்கும் 9க்கும் அதிபதி அவர். 4, 9 அப்படின்றப்போ கேந்திர கோணாதிபதி அவர் தான். அவர் அதை தன்னுடைய திசையில், அதுவும் இப்போ இருக்கிறது அட் ப்ரெசென்ட் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 11ன்றது லாபஸ்தானம். பகைப்பெற்ற வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல ராகு சாரத்தில் தான் இருக்கார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகத்தின் அடிப்படையில் தான் அப்போ திடீர் அன்எக்ஸ்பெக்டடான திருமணம் முடிவு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இதில் அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்குமா, லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, லவ் மேரேஜ்ன்றதை காட்டிலும், ஏன்னா இந்த இடத்துல 4, 5மே கனெக்ட் ஆகிடுது. இது வரைக்கும் குழந்தை பேரே இல்லை அப்படின்னா கூட இந்த இடத்துல குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தைரியமாக இந்த இடம் நீங்கள் வந்து அதாவது நேச்சுரல் மூமெண்ட்லேயே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐவிஎஃப் மாதிரி ஒரு மருத்துவ முறைகளை நான் ட்ரீட் பண்ணணுமா, அது வழியை எனக்கு குழந்தை பேர் கிடைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கூட கிடையாது. இந்த டைம்ன்றது உங்களுக்கு குரு தான் சம்மந்தப்படுறாரு. குரு 10ல் இருக்கார். எப்போவுமே 4, 10 கூடையவர் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலே புத்திரபாக்கியன்றது கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துல 5ன்றது குரு, 4ன்றது செவ்வாய். இந்த இடத்துல 4ஆம் அதிபதி செவ்வாயோட சாரத்தில் தான் குரு அந்த 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அது பகை பெற்ற சுக்கிரன் சாரத்தில், சுக்கிரனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ இந்த டைம்ன்றது குரு, இந்த டைம் வந்து புரட்டாசி மாதத்துக்கு மேலே என்னென்னா சிம்மராசி நேயர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னோம்னாக்க நிச்சயமாக இந்த டைம்ன்றது குழந்தை பாக்கியம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த குரு வக்ரகதியாக உங்களுடைய நேச்சுரல் சார்ட்டில் இருந்துச்சுனாக்கா வக்ரகதி அடைஞ்சதுக்கப்புறம் வரும். இல்லைனாக்கா அந்த குருவோட வக்கர நிவர்த்தி பெற்ற தன்மையில் அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் இந்த ஆண்டுன்றது அடுத்த ஆண்டுக்குள்ளே, அதாவது நம்ம சொல்கிறோம்னாக்க இந்த புரட்டாசி சொல்கிறோம்னா அடுத்த புரட்டாசி வரைக்கும் இதோட அப்ளிகபிள் இருக்கும். அது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரண்ட் கிடைக்கும். அந்த ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ஜன்ன சாட்லேயும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் கோச்சாரன்றது சப்போர்ட் பண்ணுது. அதனால் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியடு புரட்டாசி மாதம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம். வேலை வழி மாற்றங்கள், ஏன்னா 6 கூடையும் 7ல் தான் இருக்காரு. 7ல் அப்போ வேலையில் தான் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா கூட யார் சந்திரன் இருக்கார். சந்திரன் யார், விரையாதிபதி. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி. அவர் இருக்கிறதும் ராகுசாரம். அப்போ வேலையில் ஒரு இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வியாதி வந்தால் கூட அது நீடித்த தன்மையில் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்போயுமே 6, 8 கனெக்ட் ஆனாலே வியாதின்றது அதுவும் ராகுசாரம் பெற்ற சந்திரனாக இருக்கார். அப்போ என்னன்னாக்கா இந்த இடத்துல ஏதாவது ஒரு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வியாதின்னா என்னென்னா ஒரு வியாதியே இருக்காது. பட் ஆனால் வியாதி இருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபில் ஒரு ரிப்போர்ட்டு கிடக்கும், இன்னொரு லேபில் ஒரு ரிப்போர்ட்டு கிடைக்கும், இன்னொரு லேபில் ஒரு ரிப்போர்ட் கிடக்கும். இதுக்குண்டான மருந்து சாப்பிட்றப்போ இன்னொரு மருந்து கண்டினியூ ஆகும், இன்னொரு மருந்து இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்னன்னாக்கா இந்த இடத்துல குரு சம்மந்தப்படுறதுனால நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும். பெருசாக இதை எஃபெக்ட், அதாவது பயந்த தன்மையில் இல்லாத தன்மை இருந்தாலே போதும். இந்த இடத்துல தைரியம் குறைபாடாக இருக்கிறதுனால தான் இந்த இது நடக்குது. நீங்கள் இந்த தைரியத்துக்காருக்கு யார் அப்படின்னோம்னாக்கா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால தான் இந்த மாதிரி தன்மைகள் இருக்காது. நீசம் பெற்ற தன்மை தான் 2ஆம் இடம். அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கார் ப்ளஸ் கேது இருக்கார். இதுதான் ஒரு பிரச்சனையே. உங்களுக்கு என்னன்னாக்கா 2ல் ஃபேமிலி வைஸு எதை நினச்சாலும் ஒரு கவலை. அதாவது ஃபேமிலியை பற்றி கவலை, லைஃப் பார்ட்னரை பற்றி கவலை, தொழிலை பற்றி கவலை, வேலையை பற்றி கவலை. இதெல்லாமே கவலை இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ கவலை இல்லாத மனிதனா நாம் இருக்கணும்னாங்க எப்படி முடியும்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிசைனில் நம்ம என்ன யூனிஃபார்ம் போட்டு எல்லாருமே கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியோ டீச்சர்ஸ் மாதிரியோ நம்ம யூனிஃபார்ம் போட்டால் லைஃப்பில் எல்லாருமே இருக்கும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வெவ்வேறு தன்மைகளில் நம்ம ஒவ்வொரு தன்மையில் ஒவ்வொரு மாதிரியான நிலையில் நம்ம வாழ்கிறோம். அப்படின்றப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒன்று கவலையாக இருக்கும், அதே இன்னொருத்தருக்கு அது இன்பமாக இருக்கும். துன்பம் இருக்கிற இடத்துல இன்பம் இருக்குது, இன்பம் இருக்கிற துன்பம் இருக்குது. நமக்கு வந்து ரொட்டேஷனாக தான் வரும், சைக்கிள் மாதிரி தான். அதாவது என்னன்னாக்கா சிரிக்கிற நேரம் பாதி, அழுகிற நேரம் பாதி, பகல் பாதி, இரவு பாதி. அது போல் தான் என்னென்னா லைஃப்பில் எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த நிலையும் நிரந்தரமாக நமக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் சரி, துன்பமும் சரி, சிரிப்பும் சரி, அழுகையும் சரி. அப்படின்றப்ப நிரந்தரமற்ற ஒரு விஷயத்துக்கு நாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் யோசிக்கணும். அப்போ அதோட திசாபுத்தி காலங்களில் அது வரும், அது நிலைப்பாடில் இருக்கும், அந்தந்த பாவங்கள் செயல்படும். அதை நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட தன்மையில் கையாளணும், எப்படிப்பட்ட தன்மையில் அதை வாழணும், அந்த தன்மைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் வந்து குளத்தில் விட்டால் குளத்து மீன், ஆற்றுல விட்டால் ஆற்று மீன், கடலில் விட்டால் கடல் மீன், கண்ணாடி தொட்டியில் விட்டோம்னாக்கா அது கலர் மீன். இந்த மாதிரி தன்மைகளை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு விஷயம் வந்து
மற்றவங்களுக்கு அது வந்து பாரமாக இருக்கோ இல்லையோ நமக்கு பாரமாக இருக்குது, மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்மளை சார்ந்து மட்டும்தான் அந்த விஷயங்கள் நல்லதாகவும் தெரியுது கெட்டதாகவும் தெரியுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம லைஃப் பார்ட்னர் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். அப்படி தானே ஒழிய இண்டிவிஜுவல் ஆல் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் பட் வி ஆர் சென்டிமெண்டல் இண்டியட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல் ஆர் இண்டிவிஜுவல்ஸ்னாக்கா நம்ம அனைவரும் தனித்தனியானவர்கள். ஆனால் சென்டிமெண்டல் தன்மையில் நம்ம வந்து ஒரு உறவுகளுக்குள்ளே நம்ம சிக்கி ஒரு சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பிண்டங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல தனித்தனியான தன்மைகள் படி தான் நம்ம வாழ்கிறோம். நாம் சிரிக்கிறப்ப அவங்களும் சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, நாம் அழுகிறப்ப அடுத்தவங்களும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னாக்க நீங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கானது எதுவுமே கிளியர் கட்டாக தெரியும். இது எனக்கு நல்லது, இது கெட்டதுன்னு. அது அவங்களுடைய பாடு, இது உங்களுடைய பாடுன்ற மட்டும் தான். எப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே நின்று பார்க்குறீங்களோ அப்போ பிரச்சனை சின்னதாக தெரியும். அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் பார்க்குறப்ப அந்த பிரச்சனையிலே நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும். அப்போ பெரிய அளவில் தெரியுனாக்கா சகதியை வெளியே நின்று பார்க்குறப்ப இது சகதின்னு தெரியும். சகதிக்குள்ளவே நீங்கள் இருக்கிறப்ப அதோட ஆழமும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் நீங்கள் வந்து போராடுவீங்க உங்கள் உயிருக்கு. அது போல தான் எந்த ஒரு விஷயமும் சரி, எந்த ஒரு பார்வையும், இது உங்கள் உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது செல்வந்தனை பார்த்து நீங்கள் திகைப்படைய தேவையும் இல்லை, ஒரு வறுமையான இருக்கவனை பார்த்து நீங்கள் இகழ்ச்சி அடைய தேவையும் இல்லை, அவனை போய் இகழணும் அவசியமும் இல்லை. ஏன்னாக்கா அந்த நிலையும் நிரந்தரமற்றது, இந்த செல்வ நிலையும் நிரந்தரமற்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னாக்கா இந்த மனையை பொறுத்த வரைக்கும், இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணக்காரன் யாரும் கிடையாது, நிரந்தரமான ஏழையும் யாரும் கிடையாது. அப்போ நிரந்தரமான சந்தோஷம் பெற்றவனும் யாரும் கிடையாது, நிரந்தரமான துக்கம் பெற்றவனும் சோகம் பெற்றவனும் யாரும் கிடையாது. அப்போ அந்தந்த திசாபுத்தி காலங்களில் அந்தந்த தன்மை வரும். அந்த தன்மையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதுக்குள்ளே நம்ம லீவ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நிச்சயமாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, கிடைச்ச வாழ்க்கைன்றது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. வாழ்க்கைன்றது வாழ்வதற்கே தானே ஒழிய மற்றவங்கள வருத்தி எடுக்கிறதுக்கோ நாம் மற்றவங்களால வருத்தப்படுறதுக்கோ கிடையாது. அப்போ நாம் வருத்தப்படாமல் நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா வாழ்க்கை என் கையில் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகுமோ ஒழிய மற்ற ஒவ்வொரு நபருக்காகவும் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா இவங்க பார்க்குறப்ப நான் இப்படி இருக்கணும், அவங்க பார்க்குறப்ப நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைப்பில் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கான டிசைன்றது, நமக்கான அடையாளன்றது எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்போ நமக்கான அடையாளத்தை நாம தான் கிரியேட் பண்ண முடியும், அடுத்தவங்க நம்மளை இனிஷியேட் பண்ணக்கூடாது. அப்போ அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்கனாக்கா நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட நிழலாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ ஒழிய நீங்கள் சுய பூர்வத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை பதிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயிலையும் பதிவிட்டு நீங்கள் கேளுங்க, நான் அதிலே பதில் ட்ரை பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுடைய ஜனன சார்ட்டில் ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் பெற அல்லது பலன் அறிய வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய சார்ட்டை, ஜனன சார்ட்டை அல்லது சார்ட் இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்றதையும் உங்களுக்கு கேள்விகள் என்னன்றதையும் பதிவிட்டு எனக்கு அனுப்புனீங்கனாக்கா நம்மளோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்ன பட்சத்தில் நீங்களும் அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் நான் நிச்சயம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் இருக்கிற பலன் அல்லது பலம் பலவீனம் அனைத்தையும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன். நன்றி, வணக்கம்.